ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் பலாக்காயில் பிரியாணி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ்ஜில் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பலாக்காய் பிரியாணி சூட்டபுளாக இருக்கும். சேம் இதோட டேஸ்ட்டு கூட அப்படியே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பலாக்காயில் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? இதுக்கு 400 கிராம் அளவுக்கு பலாக்காய் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. இந்த பலாக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் அப்படின்னா பார்க்கவே பச்சை பசேர்னு க்ரீனிஷாக இருக்கும். இது அந்தளவுக்கு க்ரீனிஷாலாம் இல்லை. ஆனால் சீசன் டைமில் இந்த காய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்புறம் ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிற முடியும். இந்த காய் கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தோல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணக்கூடிய கத்தியிலையுமே எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா அந்த கட் பண்ணுறப்ப அந்த காயிலேருந்து வரக்கூடிய பால் கையிலையும் நைஃப்லையும் பிசு பிசுன்னு ஒட்டாது. கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த பலாக்காயில் சுக்கா, வறுவல், அதுக்கப்புறம் கிரேவி கூட பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பிரியாணி தானே பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பலாக்காய் துண்டுகளை தண்ணியில் போட்டு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் அரை பாகம் அளவுக்கு தண்ணி நிரப்பி தண்ணி நல்லா கொதிவிட்டு வந்த பிறகு இந்த பலாக்காய் மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை அந்த தண்ணியில் கொட்டிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் கலந்துட்டு இந்த காயை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக விட்டாலே போதும். ஓவர் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 50 to 60% அளவுக்கு வேக விட்டுக்கலாம். அரை வேக்காடு பதம் வெந்து வந்தாலே போதும். காய் வெந்து வந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இந்த காயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் காரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு திரும்ப மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். காய் அப்போ தான் நல்லா உப்பு, காரம், புளிப்பெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊறட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், பிரியாணி ரைஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு ரைஸ் இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டபுள் டைம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு இந்த அரிசி ஊறி வந்தாலே போதும். இந்த கேப்பில் நீங்கள் பிரியாணிக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன்ஸ் தேவைப்படும். அதனால் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 20 நிமிஷம் கழித்து நம்ம ஊற போட்ட அரிசியை வேக வைக்க போகிறோம். தனியாக ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நிரப்பி அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மராத்தி மொக்கு, ஒரு அன்னாசிப்பு, கொஞ்சம் சோம்பு, இது மட்டும் போட்டால் போதும். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் புதினா இலையை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா தண்ணி கொதிவிட்டு வந்த பிறகு இந்த ரைஸை உள்ளே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வைங்க. அரிசி வேகிறப்ப நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணாலே போதும். 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை அடுப்பில் இருந்து இறக்கி தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ரைஸை மட்டும் தனியாக எடுத்து ஆற விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு அகலமான கடாய் இல்லைனா கொஞ்சம் ஹைட்டான பாத்திரம் எது வேணால் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகி வந்த பிறகு தாளிப்புக்கு சின்னதாக அரை துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே 10 போல் முந்திரியும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலேயே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். அடுத்து மீடியம் அளவுள்ள ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இல்லைனா இனிப்படித்த மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதக்கி அதோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும். ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் அளவுள்ள தக்காளியை தான் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளிவந்த பிறகு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சோம்ல பலாக்காய், அதை இப்போ கடாயில் போட்டுக்கலாம். இதிலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் கொட்டி கலந்துக்கலாம்.
2 நிமிஷத்துக்கு இந்த காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்த சாதம் இருக்குல்ல, பாஸ்மதி ரைஸ், அதை வந்து இந்த கிரேவிக்கு மேலே அப்படியே வந்து கொட்டி விட்டுருங்க. ரொம்ப டைட்டாக அழுத்தம் கொடுத்து அமுக்கி அமுக்கி அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் மேலோட்டமாக மட்டும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சமாக மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். வறுத்த வெங்காயம், ஃப்ரைடு ஆனியன்ஸ், இதை வந்து கொஞ்சம் வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறப்ப மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக அழகாக கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ நான் வறுத்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக தூவி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மேலாப்பில் அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். ஃப்ளேவர் வந்து செம தூக்கலாக ரிச்சாக இருக்கும். இதுக்கு மேலே ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஊற்றியிருக்கேன். இது வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர், தண்ணியில் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிவிட்டு அதான் மேலாப்பில் ஊற்றியிருக்கேன். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பிரியாணியை வந்து வேக விட போகிறோம். இது தம் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 10 நிமிஷம் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மூடியில் வந்து ஏதாச்சும் ஹோல் இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பர் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும். இதே போல் இந்த பிரியாணியை அடுப்பில் இருந்து நம்ம கீழே இறக்கி வச்ச பிறகு உடனே மூடியை திறந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. மேலே ரைஸ், அடியில் வந்து கிரேவி இருக்கும்ல, அந்த கிரேவியில் இருக்கக்கூடிய மசாலா ரைஸ்லலாம் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த பலாக்காய் வந்து அரை வேக்காடு தான் நம்ம வேக வச்சோம். இப்போ பிரியாணியில் வந்து தம் ஆகிறதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் விட்டோம்ல, அந்த கேப்பில் நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கும். பார்க்குறதுக்கே மட்டன் பீஸ் மாதிரி இருக்கும். கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் போதும், நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து உடையும். இந்த பலாக்காயில் வந்து இதுவரை நீங்கள் கூட்டு, பொரியல், ஃப்ரை தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. பிரியாணி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பலாக்காய் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணியும் பிடிக்கும். இந்த பலாக்காய் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.